ஹாய் வணக்கம், நான் ஜெயின் பேங்கிங் மினிட்ஸ் சேனலுக்காக இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிளாஸ்டிக் ஆதார் கார்டை வந்து அன்பாக்ஸ் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ ஒரு வாரத்துக்கு முன்னாடி நான் அப்ளை பண்ணேன். அந்த கார்டுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணணும், எந்த யூஆர்எலுக்கு போகணும், என்னென்ன ப்ரொசீஜர், எப்படி பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விதமான டீட்டெயில்ஸும் நான் பிரத்யேகமாக ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க்கை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு அதை பார்த்து செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஆதார் கார்டு வேணும் பிளாஸ்டிக்கில் அப்படின்னா. ஸோ பிளாஸ்டிக் ஆதார் கார்டு வாங்கிக்கிறது வந்து ரொம்ப நல்லது. ஏன்னா நமக்கு நார்மலாக வந்து ஆதார் கார்டுக்கு அப்ளை பண்ணோம்னா பேப்பர் ஆதார் கார்டு தான் வரும். ஸோ அதை வந்து நம்ம வாலெட்லாம் எடுத்துகிட்டு போகிற போது டேமேஜ் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை தண்ணி பற்றும் டேமேஜ் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஓன் அவுட் ஆகக்கூடாது அப்படிங்கிற ரீசனுக்காகவும் நம்ம லேமினேட் பண்ணி தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து இப்படி பிளாஸ்டிக் ஆதார் கார்டு நம்ம அப்ளை பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ரெகுலராக எப்படி வேணாலும் கம்ஃபர்டபுளாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓன் அவுட் ஆகாது, டேமேஜ் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும். ஸோ இது வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இதுக்கு ஆகிற சார்ஜ் வந்து ₹50 தான். ரொம்ப அதிகமான செலவெல்லாம் கிடையாது. ஸோ அதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும், எப்படி பே பண்ணணும், இது எல்லா டீட்டெயில்ஸையும் வந்து நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். அந்த வீடியோக்கான லிங்க் வந்து எனக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். சரியாக வந்து ஒரு வாரத்தில் எனக்கு வந்து இந்த பிளாஸ்டிக் ஆதார் கார்டு வந்து எனக்கு போஸ்ட்டில் டெலிவரி ஆச்சு. ஸோ இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ இப்படி தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்னோட அட்ரஸ் வந்து டிஸ்பிளே ஆகிருக்குது. இதோட பின்புறத்தில் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குது. ஸோ இப்போ இதுக்குள்ளே இந்த ஒரு பேப்பர் லெட்டர் மாதிரி வச்சுருக்குறாங்க. அதை நம்ம எடுப்போம். இப்போ ஸோ பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டோட நம்பர் வந்து ஹைட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. எஸ்ஆர்என் நம்பர் கொடுத்துருக்குறாங்க. நம்ம எப்போ அப்ளை பண்ணோம் அப்படிங்கிற டேட் கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதோட பின்புறத்தில் இந்த பிளாஸ்டிக் ஆதார் கார்டில் என்னென்ன வரும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களோட ஃபோட்டோகிராஃப் இருக்கும், டேட் ஆஃப் பர்த் இருக்கும், ஜெண்டர் இருக்கும், உங்களோட ஆதார் கார்டு நம்பர் இருக்கும், அப்புறம் இந்த இடத்துல ஹோலோகிராம் இருக்கும், அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்பர்ஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் அப்புறம் இங்கே பேக்கில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களோட அட்ரஸ் அண்ட் அதர் டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். ஸோ இதை வந்து இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த லெட்டர் ஃபோல்டை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு இருக்குது. ஆப்வியஸ்லி என்னோடய ஃபோட்டோகிராஃப் வந்து ரொம்ப பேடாக இருக்குது. ஓகே, இந்த ஆதார் கார்டு வந்து இதில் ஸ்டிக் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதை நம்ம டிட்டாச் பண்ணிக்கலாம். இப்போது ரைட், டிட்டாச் பண்ணியாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதான் ஆதார் கார்டு. நான் சொன்ன மாதிரி ஃபோட்டோகிராஃப், ஹோலோகிராம், ஆதார் கார்டோட நம்பர், அப்புறம் என்னுடைய நேம் வந்து தமிழில் ஒரு வாட்டி, இங்கிலீஷில் ஒரு வாட்டி பிரிண்ட் ஆகிருக்கு, டேட் ஆஃப் பர்த் பிரிண்ட் ஆகிருக்கு, ஜெண்டர் வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ அதே மாதிரி பின்புறத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு நம்பர், அட்ரஸ் இருக்குது. அட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்லையும் இங்கிலீஷ்லேயும் பிரிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து QR கோட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கார்டில் வந்து சில செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கிறத பார்ப்பீங்க. இந்த இடத்துல வந்து இஷ்யூ டேட் கொடுத்துருக்காங்க, சைடில் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இது வந்து முதல்ல நீங்கள் எப்போ ஆதார் கார்டு வாங்குனீங்களோ அந்த இஷ்யூ டேட், அதுதான் வந்து இது. ஸோ கார்டோட பின்புறத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பிரிண்ட் டேட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த பிளாஸ்டிக் ஆதார் கார்டை வந்து எப்போ பிரிண்ட் பண்ணாங்க அப்படிங்கிற அந்த பிரிண்ட் டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா QR கோட், யூனிக் QR கோட் கொடுத்துருக்காங்க. ஸோ முன்பக்கத்துலையும் பின்பக்கத்துலையும் வந்து மேலேயும் கீழேயும் கியோஷே பேட்டர்ன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து செக்யூரிட்டி ஃபீச்சர் தான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டர்ன் மாதிரி இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எம்போஸ் பண்ணியிருக்காங்க ஆதாரோட லோகோவை. கை வச்சு பார்த்தீங்கன்னா சொரன்னு இருக்குது. ஸோ லைட்டாக அப்படி டில் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆதாரோட லோகோ வந்து இங்கே விசிபிளாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல குட்டியாக, அதாவது இந்த இடத்துல இருக்கிற அதே இமேஜை இங்கே குட்டியாக கோஸ்ட் இமேஜ் அப்படின்னு போட்டு குட்டியாக கீழே ஆதார் கார்டு நம்பரையும் வந்து டைப் பண்ணியிருக்காங்க, பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே க்ளாஸியாக இருக்குது, ரிஜிடாக இருக்குது. கண்டிப்பாக வந்து எந்த விதமான வெதர்லையும் நம்ம வந்து எடுத்துகிட்டு போகலாம், பயப்பட தேவையில்லை. ஸோ வந்து நல்லா பார்த்திங்கன்னா ரக்கடாக இருக்குது, சூப்பராக இருக்குது, குவாலிட்டி நல்லாயிருக்கு. ₹50 தான் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ அவ்வளோதாங்க, ஆதார் கார்டு வந்து அந்த லெட்டரை வந்து அன்பாக்ஸ் பண்ணி பார்த்தாச்சு. ஸோ இதுதான் அந்த பிளாஸ்டிக் ஆதார் கார்டு. கார்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ரக்கடாக, ரொம்ப ஸ்ட்ராங்காக, அதாவது என்ன சொல்கிறது, கிளாஸியாகவும் இருக்குது, அதே சமயம் வந்து ரொம்ப ரக்கடாக இருக்குது. எந்த விதமான வெதர்லையும் நீங்கள் வந்து கவலைப்படாமல் எடுத்துகிட்டு போகலாம். மழை பெஞ்சாலும் நீங்கள் வந்து கவலைப்படாமல் எடுத்துகிட்டு போகலாம். அதே மாதிரி இதோட டியூரபிலிட்டி நல்லாவே இருக்கும் அப்படின்றத கார்டை பார்த்தாலே தெரியுது. கார்டுக்கு இந்த பிளாஸ்டிக் PVC ஆதார் கார்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ₹50 தான் சார்ஜ். இந்த ₹50 வந்து GSTயும் அடங்கும். அதே மாதிரி உங்களுக்கு டெலிவர் பண்ணுற அந்த போஸ்டல் சார்ஜும் அடங்கும். அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு ஹைலைட்டான விஷயம் தான். ஸோ இப்படி ஒரு ஆதார் கார்டை நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கிக்கோங்க. உங்களுக்கு ஆல்ரெடி ஆதார் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணி வாங்கிக்கோங்க. அது எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோக்கான லிங்க் எனக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அவ்வளோதாங்க, நீங்கள் ஷேர் பண்ண இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, it's bye from Jane. நன்றி, வணக்கம்.